கட்டுங்க. என்னை நம்பி வந்தவர்களை, என் உடன் இருக்கிறவர்களை நீங்க கைது செய்ய வேண்டாம், அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கலாம், இதுக்கு நான் தான் பொறுப்பு, என் மேல நடவடிக்கை எடுங்க, இப்படிதான் பேசியிருக்கணும். நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர்கள் இப்படி ஒரு அரசியல் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அரசியல் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்கும் போதும், விஜய் அவர்கள் விமர்சனம் பண்ணும் பாணியை பார்க்கும் போதும் பல பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம், இது சீமான் என்ன அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு மட்டமான அரசியலை இவர் ஏன் கையில எடுத்தாரு அப்படிங்கிற அளவுக்கு மொத்தமா மாறுதலா அரசியல் களம் முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு திமுகவையும் தமிழக வெற்றி கழகத்தையும் பாக்குறாங்களோ பேசுறாங்களோ அதை விட மேல் ஓங்கி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களையும் கிழிச்சிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கறத பார்ப்போம். நடுநிலையா யோசிக்கணும். கரூர் இஷ்யூ அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம் நடந்தது, சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? சோ இதை நடுநிலையா பார்க்கணும் இல்ல அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு கருத்தாகவும் இருக்கு. அது யோசிக்காம செஞ்சிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜய தொட்டா இதான் நடக்கும், இதுக்கப்புறம் நீங்க சீண்டிட்டீங்க, இனிமே இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தாவேகாவினர் காலரை தூக்கி விட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத முழுக்க முழுக்க நான் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் மிஸ் பண்ணாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. இன்னைக்கு தேதி வரைக்கும் விஜய் அவர்கள் மேல கரூர் இஷ்யூல இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சம்பவம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு ஆர்கனைஸ் பண்ண விதம் அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இவ்வளவு கூட்டம் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு ப்ரெடிக்ஷன் இருந்திருக்கும். 10,000 அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? இதை தாண்டி இன்னும் கூடுதலா இங்க இருந்து ஆளுங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படிங்கறத அவங்க தப்பா கொடுத்துட்டாங்க. அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு இப்ப போலீஸ் கை கட்டப்பட்டிருக்காங்களா, அவங்க சரியா நம்மளுக்காக கோஆபரேஷன் பண்றது இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம விஜய் அவர்களுக்கு இருக்கும் பட்சத்துல அவரே என்ன பண்ணியிருந்திருக்கலாம், ஒரு டீம் அவருக்குன்னு இப்ப பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு இல்லையா? சோ லைக் அவரு ஒரு டீம் தொண்டர்கள் எல்லாருக்குமே கூப்பிட்டு வச்சு ஆர்கனைஸ் பண்ணி பேசி நமக்கு இந்த மாதிரியான இடையூறுகள்லாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் கரூர்ல பொதுவா இந்த மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிமுகவுக்கே நடந்திருக்கிறதாகலாம் சொல்லப்படுது. அப்போ அவங்களுக்கே பிரதான எதிர்கட்சிகளாகவும் ஆளுங்கட்சியாகவும் இருந்த அதிமுகவுக்கே அது நடக்குது அப்படிங்கும் போது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது சின்ன குழந்தை மாதிரி வளரக்கூடிய கட்சியா இருக்கிற பட்சத்துல அதெல்லாம் அசால்ட்டா அவங்களுக்கு நடந்துடலாமே. இதெல்லாம் கரூர் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. இந்த கோட்டையில நுழையணும் அப்படின்னா அவருடைய பேரை 10 ரூபா பாலாஜி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஆரம்பிக்கும் போதே அங்க கல்வீச்சு செருப்பு எல்லாமே பறக்குது அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. பட் செந்தில் பாலாஜி சொல்றது 6வது நிமிடமே இதெல்லாம் நடந்தது. என்னை பத்தி பேசுறது 12வது நிமிடமோ என்னவோதான். அதுக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. இதுக்கும் எங்களுக்கும் சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனாலும் தமிழக வெற்றி கழகம் சேஃப்டியா அவங்களுடைய ஆட்களை களத்துல இறங்க விட்டு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி அவங்க தெளிவுபட இருந்திருந்தாலும் இந்த விஷயங்கள் நடந்திருக்காது. அண்ட் இவர் மேல மட்டும்தான் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. இது ஏன் இவ்வளவு அளவுக்குன்னா அரசாங்கத்து மேல தப்பு, இப்போ தமிழக வெற்றி கழகத்து மேல நான் சொன்ன தப்பு இருக்கு, அண்ட் பொதுமக்கள் மேலேயும் தப்பு. ஏன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விடுறாரு, மீறி பார்க்கணும்னு வரீங்க, ஆனாலும் எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸோட இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியணும்லன்ற மாதிரி பல கேள்விகளும் பதில்களும் இருக்கு. இந்த சூழ்நிலையில எடப்பாடியார் தெளிவான கேள்விகளை கேட்கிறாரு. உண்மையா நாம் தமிழர் கட்சிலாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு துணையா உறுதுணையா நிக்கும்னு எல்லாருமே நினைச்சோம். அன்னைக்கு தேதிக்கு கரூர்ல நடந்த அந்த இஷ்யூ பத்தி அட்ரஸ் பண்ணும்போது சீமான் அண்ணன் என்ன சொல்றாரு, தம்பியோட மனசு எப்படி இருக்கும்ன்றது புரியுது, இந்த நேரத்துல அவருக்கு ஆறுதலான எல்லாருமே இருக்கணும், அவங்களுடைய மனநிலை புரியுது, அதுல இருந்து சீக்கிரம் மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லும் போது ஓகே பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாரங்களா தமிழக வெற்றி கழகத்தை டார்கெட் பண்ணியே பேசின சீமான் அவர்கள் கொஞ்சம் தெளிஞ்சு வராரு. என்னன்னா சிம்பத்திங்கிறது தமிழக வெற்றி கழகம் மேல கிரியேட் ஆகுது, நாம் தமிழக கட்சி மேல எதிர்ப்பா மாறுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுறாருன்னு நினைச்சோம். ஆனா வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் முற்றிலும் மாறுபட்டு இருக்கு. இதுல எடப்பாடியார் தான் ஒரு ரொம்ப தெளிவா பேசுறாப்புல. ஆல்ரெடி அவர் ஆட்சி ஆண்டு இருக்காரு. அவர் எப்படி இருக்கணும், அரசியல்ல இதெல்லாம் நடக்கும் நடக்காது அப்படிங்கிற எல்லா யுக்திகளும் கண்டிப்பா எடப்பாடியாருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சு இருக்கணும். இந்த சூழ்நிலையில அவர் கேட்கிற கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஒரு கட்சியை நம்ம குற்றம் சாட்டுறோம் அப்படின்னா அது முற்றிலும் தவறு. இது முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் தான் காரணம். இதை எடுத்துட்டு போயிட்டு வேற கட்சி மேல புகுத்துறதோ திணிக்கிறதோ நீங்க தான் தப்பு, உங்களாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்றதெல்லாம் எங்களால அக்செப்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்றது நிறுத்துங்க அப்படின்னு எடப்பாடியார் செக் வைக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் நேத்து என்னெல்லாம் பேசினாரு பிரஸ் மீட்ல அப்படிங்கறது எல்லாரும் பார்த்தோம். ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா சோகமா இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை விட்டாரு. கல்லு எரிஞ்சாங்களா, ஆதாரம் இருக்கான்னு கேட்டாரு, நிறைய பேசினாரு. இல்லாத அளவிற்கு 41 உயிர்கள் இந்த
பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் உயிரிழந்திருக்கார் என்று சொன்னால் அரசாங்கம் தான் சொன்னால் அரசாங்கம் கையிலே இருக்கிறது, ஆட்சி உங்க கையிலே இருக்கிறது. ஆட்சியாளரை தான் பார்த்து கேட்க முடியும், அப்படித்தானே கேட்க முடியும். யாருமே பழி சுமத்தி தப்பித்து விட கூடாது. இது எல்லாம் ஒரு நாள் உங்களுக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள்கிட்ட அவர் சொல்றாரு எடப்பாடியார். இது மட்டும் இல்லாம முறையான பாதுகாப்பு அப்படிங்கிறது நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய சொந்தங்களான 41 நபர்களுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது நடந்திருக்காதே. அரசாங்கம் இதுக்கு பொறுப்பா தானே இருந்திருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை சராமாரியா வெலாசி கேட்டுட்டு இருக்காரு எடப்பாடியார். ஏன்னா இவர் கண்டிப்பா போறாரு. அதாவது 2 நாள் வந்து பிரச்சாரம் நிறுத்த வைக்கப்பட்டிருந்துச்சு. அண்ட் அகெயின் எடப்பாடியார் வந்து எப்ப போய் பேசுறாரோ அன்னைக்கு இதுக்கப்புறம் திமுகவை வெளுத்து வாங்க போறாரு, கரூர் இஷ்யூ மூலமா வெளுத்து வாங்குவாருன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருந்துச்சு. ஸ்டேஜ்ல ஏறுனதுல இருந்து பாத்தீங்கன்னா அப் டு டேட் கிழிச்சு தொங்க விடுறாரு. அவர் சொல்ற இன்னொரு விஷயம் நோட் பண்ணுங்க. போலீஸ் இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணிட்டேன், இந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்ல. ஆனா பாரு இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த பாதுகாப்பை அன்னைக்கே கொடுத்திருந்தீங்கன்னா இல்லையா, இதை ஏன் ஓர வஞ்சனை பாக்குறீங்க? வேற கட்சிகள் வராங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இதே பாதுகாப்பு தானே கொடுக்கணும், அவங்களுக்கு மட்டும் ஏன் ஓர வஞ்சனை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கிறாரு விஜய் அவர்களுக்கு. இதையும் மடைமாற்றம் பண்ணி பிஜேபியினுடைய பி டீம் தான் விஜய் அப்படிங்கிறது தெளிவா தெரியுதே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எடப்பாடியார் ஏன் சப்போர்ட் பண்றாரு? மோடி அவர்கள் உண்மை கண்டறியும் குழுன்னு ஏன் ஒண்ணு அனுப்புறாங்க? அண்ணாமலை ஏன் இவ்வளவு சப்போர்ட் விஜய்க்கு கொடுக்குறாரு? இதே கேள்விகள் தான் சுத்தி வருதே தவிர இவங்க மேல என் தப்பு இருக்கு அதை அட்ரஸ் பண்ணி சொல்றாங்க. இவங்க மேலேயும் இருக்கிற தப்பையும் அண்ணாமலை குற்றம் சாட்டி இதெல்லாம் இருக்குங்க இவர் மேல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இன்னும் எவ்வளவு அளவுக்கு டீடைல்டா இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்றது தான் புரியவே இல்லை. இன்ஃபேக்ட் டெல்லியினுடைய தலைமையில இருந்து வந்த உண்மை கண்டறியும் குழு வந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட நிறைய பேர் சொன்ன விஷயங்கள்ல 3/4 பாகம் விஜய் லேட்டா வந்தாரு அப்படிங்கிற விஷயம். சரி ஓகே, அவர் லேட்டா வராரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அங்க இவ்வளவு நபர்கள் கூடிட்டாங்க அப்படிங்கிறது தெரியும் இல்லையா. சோ தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது பாதுகாப்பு கண்டிப்பா ஏத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கிற ஆட்களை உள்ள கூப்பிட்டுருக்கலாம்ல. இது பத்தலைங்க போர்சஸ், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தயார் நிலையில வைக்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிறது இவங்க கிட்டதான். சோ போலீஸாருக்கு எல்லாமே தெரியும், அங்க இருக்கிற ஒரு நபர்களுக்கும் உளவுத்துறைக்கும் தெரியும் இது எவ்வளவு பேர் வராங்க, என்ன நடக்குது, இந்த ரிப்போர்ட் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டும் ஷியோரா தே வில் நோ. ஆனா அதை கையாளும் விதம் அப்படிங்கிறது கோட்டையை விட்டது அரசாங்கம் தான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடியார் கிழிக்கிறாரு இல்லையா. அண்ட் தேசிய தலைமையும் சொல்லுது இல்லையா. ஆனா எல்லாரும் பேசலாம், ஆஹா நான் ஒத்துக்க மாட்டேன், விஜய் தான் தப்பு அப்படின்னு நிக்கிற ஒரே மனுஷன் சீமான் அவர்கள். நாம் தமிழர் கட்சியில அந்த கட்சியை வந்து திமுகவினுடைய ஒடுக்கல் மூலமா வந்தது. சோ ஒடுக்குறாங்க, எங்களுடைய தமிழர்களுடைய ஜனத்தை ஒடுக்குறாங்க, திராவிட மாடல்லாம் என்னது, அதெல்லாம் ஒரு அரசாங்கமா, நாங்க தான் வந்து தலைச்சு நிக்கணும், நாங்க வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லி அதுல இருந்து பிறப்பெடுத்தது தான் நாம் தமிழர் கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இன்றைய தேதிக்கு அதாவது கரெக்டா சொல்லணும்னா இன்னைக்கு எல்லாருமே பேசுறாங்க, எல்லாருமே சொல்றாங்க என்ன தெரியுமா, எப்ப வந்து முதலமைச்சர் அவர்களுடைய அண்ணன் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு விசாரணை பண்ணிட்டு போறேன், விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரோ அன்னைக்கும் அவருடைய உடல்நிலை சரியில்லை, நான் இப்ப விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனாரு பாத்தீங்களா. இந்த இஷ்யூக்கு அப்புறம் தான் சீமான் என்னவாகிறாரு, ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகுறாரு. அன்னைக்கெல்லாம் வந்து நாங்க சும்மா போனோம், பேசினோம், உடனே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னவங்க அதுல இருந்து ஏன் திமுகவினுடைய அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கிற மாதிரி நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விதான் சீமான் மேல அதிகமா இருக்கு. திராவிட மாடலை அகேன்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்குமே, அதாவது ஒரு லாஸ்ட் ஒரு 2 monthsக்கு முன்னாடி வரைக்குமே இவருக்கு மொத்தமும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மைண்ட்ல இருந்துச்சு. சரிங்க விஜய் அரசியல் வராரு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது என் தம்பி வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், வடக்குல ஆவனா தெக்குலனா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கெத்தா வரவேற்ற அவரு இப்ப வந்துட்டாரு களத்துக்கு அப்படிங்கிறதுக்கு அப்புறம் முடியல அவரால. அவர் சொல்ற வார்த்தைகள் என்ன தெரியுமா, அவனை ஏன் வர சொன்னது, அங்க ஏன் போக சொன்னது, அங்க எதுக்கு அவர் போகணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அரசாங்கம் அரசியல் கட்சிகள் அப்படிங்கும்போது யாரு வேணா கட்சி தொடங்கலாம், எல்லாரும் வாங்க, இளைஞர்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் சூழ்நிலையில விஜய் அவர்கள் உள்ள வந்தா என்ன பிரச்சனை? இதேதான் நாம் தமிழர் கட்சியை நோக்கி எல்லாரும் கேள்வியா கேக்குறாங்க. சார் அவர் வராரு, என்னவோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாரு, விட்டு போய்ங்களேன் சார், விட்டுருங்க, எதுவுமே கண்டுக்காதீங்களேன். அவர் அவ்வளவு ஏன் அகேன்ஸ்டா பேசணும்? சரி ஓகே, ஏன் வந்தாரு, செக்யூரிட்டி கூட அவனை வான் கூப்பிட்டுருக்க மாட்டானேன்ற வார்த்தைகள்லாம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கும். திடீர்னு அப்படியே மாறி அவர் சொல்ற விஷயம், நான் வந்து தம்பியெல்லாம் விமர்சனம் பண்ணல, நான்லாம் பண்ணல, அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னா அவரு தான் வந்து இந்த ஸ்டேஜ்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசினாரு, சனிக்கிழமை அப்படின்லாம் கொந்தளிக்கிறாங்கன்ற மாதிரி அவர் தான் பேசினாரு, நான் பேசல அப்படிங்கிறாரு.
இவர் பேசாம அவர் பேசினாருன்றதுதான் நம்மளுக்கு புரியல. அடுத்து என்ன சொல்றாரு, நான் ஒண்ணுமே தம்பிய பேசல. ஒரு அண்ணன் வந்து தம்பிய கரெக்டா கட்டுக்கோப்பா, நீ தப்பா போற ஒரு பாதை அப்படின்னா அண்ணன் தானே அதை சொல்லணும், அது புரிய வைக்கிறது அண்ணனுடைய கடமை இல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு விளக்கம் வந்து சீமான் அவர்கள் கொடுத்திருந்தாரு. சரி, ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு கரூர் இஷ்யூலயும் நல்லபடியா அவருக்கு தோல் கொடுத்தாரு, ஓகே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு அப்படியே மொத்தமா மாத்தி வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் சொல்றது என்ன பேசுறாரு அவரு, அவருடைய முகத்துல அவருடைய இதயம் வந்து கனமா இருக்கிற மாதிரி அவருடைய முகம் காமிக்கலையே, அவர் கஷ்டமா இருக்க மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே. விஜயனுடைய இதயத்துல வலி கிடையவே கிடையாது, வலி இருந்திருந்தா முகத்துல அது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் சொல்றாரு. அந்த அளவுக்கு தெளிவா அவர் நோட் பண்ணியிருக்கிறார் போல் இருக்கு. அடுத்த கட்டமா இதுக்கப்புறம் இவர் எப்படி சொல்லியிருக்கணும், முதல்ல சிஎம் சார் அப்படின்னு சொல்றாரு. சிஎம் சார்னா இங்க பாருங்க, அவர் மேல முரண்பாடுகள் இருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், என்ன வேணா இருந்துட்டு போட்டுங்க, அந்த நாற்காலிக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு, அதுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, இவங்க ஆண்டு உட்கார்ந்த இடம் அது அப்படின்னு சொல்றாரு. இதே சீமான் அவர்கள் ஒரு கதை சொல்லியிருந்தாரு, நம்ம எல்லாருக்கும் நம்ம அரசியல் பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கருணாநிதி அவர்களையும் அவங்களுடைய மகன் மு க ஸ்டாலின் அவர்களையுமே அப்படியே விமர்சித்து ஒரு திருடன் கதைலாம் சொல்லியிருந்தாரு. சோ நாட்டை வந்து இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, சரி புள்ள வருவான்னு பார்த்தா அதை விட இன்னும் மோசமான திருடன், இந்த அளவுக்கு ஓவரா விமர்சனம் பண்ண நம்ம சீமான் அண்ணன் அவர்கள் இன்னைக்கு சாருன்னா என்ன ஒரு தோரணை, அது என்னது அது அப்படிங்கிறாரு. அங்கிள் கூப்பிடும் போது ஜங்கல் ஜங்கல் தானே கத்தணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விமர்சனங்கள் அப்படிங்கிறது வைக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம டு பி ஃப்ராங்க் சொல்லணும்னா பேசலாம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணலாம், அண்ணாமலை விமர்சனம் பண்ணலாம், நயினா நாகேந்திரன் அவர்கள் விமர்சனம் பண்ணலாம், எடப்பாடியார் விமர்சனம் பண்ணலாம், இருக்கிற அனைவரும் விமர்சனம் பண்ணலாம், தப்பே கிடையாது. இன்னைக்கு சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் விமர்சனம் பண்றாருல்ல, எவ்வளவு திட்டு தீக்கிறாரு, அதே அளவுக்கு இப்போ அவருடைய பங்குக்கு வச்சுக்கோங்க, ஒரு 75% விஜய் அவர் தாக்குறாருன்னா முழுக்க முழுக்க அவர் மட்டும் தானே காரணம். 1/4% இருக்குல்ல, அதையாவது திமுக அரசாங்கத்து மேல காமிக்கலாம்ல. போலீசார் உண்மையாவே அங்க இருந்த போலீசார் நிறைய பேர் முதல் உதவி பண்றதுல இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தவங்க சிறப்பா அவங்க வேலையை பார்த்தாங்க, அவங்க எல்லாம் பாட்டுக்கு எங்கேயாச்சும் போட்டுன்னு விட்டுட்டு யாரும் போல. ஆனா அங்க கூடுதல் பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்ல, அதை அட்ரஸ் பண்ணி அவர் கேட்கணும்ல. இவர் ஏன்பா கேட்கல அப்படிங்கிறது இப்ப சீமான் அவர்களை நோக்கி கேள்விகளா குவியுதுன்னா பாத்துக்கோங்களேன். திராவிட மாடலுக்கு எதிர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க எனக்கும் திராவிட மாடலுக்கும் மட்டும்தான் போட்டி, இருமனை போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதுக்கு அப்புறம் மொத்தமும் மாறிடுச்சா, களமே வேற மாதிரி புரண்டு போயிடுச்சா? நீங்க கேட்டிருக்கணும், நீங்க விமர்சனம் பண்ணுங்க, விஜய் விமர்சனம் பண்ணுங்க, அதே நேரம் இவரையும் விமர்சனம் பண்ணுங்க, இவங்களையும் கேளுங்க. இவங்க கட்சி, இவங்களுடைய ஆட்சி, இவங்க இதுல இருக்கும் போது 41 உயிர்கள் போயிருக்குன்னா நீங்க அதையும் அட்ரஸ் பண்ணி பேசுங்க அப்படிங்கிறதுதான் மக்களாகிய பலரும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையா இருக்கு. என்ன வேணா பண்ணிக்கோங்க, என் கூட இருக்கிறவங்க யாரையும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்றாரு. அது என்ன அப்படியா சொல்லுவாங்க, இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு மாதிரி சொல்லி காமிக்கிறாரு. அதுக்கு அவர் சொன்னதே எவ்வளவோ பெட்டரா இருந்துச்சு. சோ ரொம்ப பாவமா அவர் அழுவணும், அவர் வந்து நல்லா அழுவணும், கண்ணுல தண்ணியா கொட்டணும், அப்படியே தேம்பி அழணும், அவர் பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கு அழுவ வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. பட் விஜய் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் கேக்குது அப்படின்னா, பாக்குறாரு, இது எல்லாத்தையுமே நோட் பண்றாரு அப்படின்னா அடுத்த முறை அவருடைய வீடியோ அழுவுல வேற மாதிரி இருக்கணும் போல, அப்படி பண்ணணும் போல இருக்கு. அதெல்லாம் வந்து அரசியல நல்லா இருக்காதுல்ல. அவர் அப்படி பண்ணாருன்னா என்ன பண்ணுவோம், என்ன பேசுவோம்? இன்னைக்கு பேச சீமான் அவர்கள் ஐயோ அவர் மனசு எல்லாம் கனமா இருக்குன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்களா? நடிப்பு, இந்த ஒண்ணுமே இல்ல, சினிமா டைலாக் அப்படின்னு அவர் பேசின வார்த்தைகள் சினிமா டைலாக் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிற ஊடகங்கள் ஆகட்டும், விமர்சனம் பண்ற நபர்கள் ஆகட்டும், அவர் அழுதாருன்னா சினிமாவை விட இன்னும் நல்லா ஆக்டிங் பண்றாருப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நடிப்பு அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லுவாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு சத்தியமா புரியல. அந்த கரூர் விஷயம் நடந்துருச்சு, இதுக்கான என்கொயரிஸ் கமிஷன்ஸ் எல்லாம் அமைச்சு ஒரு பக்கம் தீவிரமான விசாரணைகள் போய்கிட்டு தான் இருக்கு. இதனுடைய ஜஸ்டிஸ் என்ன வருது அப்படிங்கிறது எல்லாரும் பொறுத்துதான் பார்க்கணும். இது எடப்பாடி சீக்கிரமா விட போறது கிடையாது. ஸோ தமிழக வெற்றி கழகமும் அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுக்கப்புறம் வரப்போற ஒரு பிரச்சார மேடைகளும் இதை வச்சே கேம் ஆடுவார் விஜய் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு நடுவுல நாம் தமிழர் கட்சி நசுங்கி பிழியப்பட வேண்டாம் அப்படிங்கிறது பலரின் கருத்தா இருக்கு. அவங்களுடைய அடையாளத்தை அவங்க எந்த இடத்துலையும் இழக்க வேண்டாம், இழக்க கூடாது அப்படிங்கிறதையும் பல பேர் ரொம்ப ரொம்ப திடமா இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் கரூர்ல நடந்த இந்த இஷ்யூஸ் பத்தி விஜய் அவர்கள் பேசின வீடியோஸை வெளியிட்டதுக்கு அப்புறமா நீங்க என்ன நினைச்சீங்க? அண்ட் இவர் வந்து விமர்சனம் பண்றாரு இல்லையா நம்ம சீமான், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.